சைக்கிளா கொண்டு வந்து விக்கிறீங்க பிரியாணி? ஆமாண்ணே. எப்படியா, எங்க இருந்து வரீங்க? பொறுப்பில்லை. எவ்வளவு கிலோமீட்டருங்க? அதெல்லாம் தெரியும். நம்ம ஒரு வருஷம் யாரும் பண்றாங்க, ஒரு யாரும் பண்றாங்க. சைக்கிளாம் எவ்வளவு பிரியாணி? 30 50 எவ்வளவு கேட்டாங்க. 30 ரூபாய்க்கு விக்கிறீங்களே, கட்டுப்படி ஆகுதா? சாதாரண அரிசி தானே போடுவேன், கம்மி ரேட்டு தான் அரிசி வாங்கி போடுவேன். குஸ்கான் 30 ரூபா, பீஃப் போட்டு 50 ரூபா கொடுப்பேன். வேற என்ன கட்டுப்படி ஆகுது? பீஃப் 400 ரூபாய் போச்சு. மெட்ராஸ் நமக்குன்னு ஆண்டமா ஆனந்தபடி கிடைக்கணும். திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஆமா, உழைச்சி சாப்பிடுறது தப்பே கிடையாது. ஆமா, நம்ம கிட்ட வந்து ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. அதனாலதான் இத்தனை வருஷம் சைக்கிள் ஓட்டி பொழைச்சிட்டு. ஆமா. எவ்வளவு வியாபாரம் பாக்குறீங்க ஒரு நாளைக்கு? வியாபாரம் எல்லாம் சொல்ல முடியாது. ஏதோ சாப்பாடு செலவு தான் கிடைச்சா என்ன பண்றது? தப்பியா ஓட்டின்னு வரீங்க இவ்வளவு தூரம்? அவங்க மளிகை சாமான் ஒரு மாசத்துக்கு இருக்கு. தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். எனது 30 ரூபாய்க்கு பிரியாணியா, என்னங்க சொல்றீங்கன்னு ஆச்சரியப்பட வச்சிருக்காரு. இந்த பெரியவர் கொருக்குப்பேட்டையில இருந்து மெரினா பீச் வரைக்கும் சைக்கிள்லயே ஓட்டிட்டு வந்து பிரியாணி விற்கிறாருங்க. ஸோ கிட்டத்தட்ட 30 ரூபாயில இருந்து இவருடைய பிரியாணி ஸ்டார்ட் ஆகுது. பிரியாணி பார்த்தீங்கன்னா 30 ரூபாயில இருந்து 50 ரூபா வரைக்கும் இப்படிதான் தந்துட்டு இருக்கேன். எப்படிங்க அவ்வளோ தூரம் சைக்கிள் ஓட்டிட்டே வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னங்க பண்றது, நமக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நம்ம வந்து வேலை செய்யணும், உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிடணும், அவ்வளோதான். ஸோ அதனால அப்படியே நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கஷ்டம்லாம் தெரியலங்க அப்படின்னு சொல்றாரு. 30-40 வருஷமா இதே மாதிரி சைக்கிள்ல வந்து பிரியாணி வித்துட்டு இருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம் தாங்க. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நம்ம உழைச்சு சம்பாதிக்கணும் தம்பி அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே இவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்கணுங்க. டைட்டஸ் சத்யநாதன் காமன் ப்ளோக் அப்படின்ற பேஜ்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்பைரிங்கான வீடியோஸை இவர் போஸ்ட் பண்ணுவார். அண்ட் அந்த வரிசையில் இதுவும் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடைசியாக கிளம்பும் போது, இந்தாங்கய்யா ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் அப்படின்னு அவரால் முடிஞ்ச உதவியும் பண்ணிட்டு வராரு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.